எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இப்போ இந்த நடிகர் விஜயை பற்றி அமித்ஷா வந்து என்ன நினைக்கிறாரு, அந்த கூட்டணி பற்றி என்ன சொன்னாருங்கிறது தான் இந்த காணொளிங்க. இப்போ தமிழ்நாடு கூட்டணியில் வந்து பேசும் பொருளாக இருக்கிறத நடிகர் விஜய் தாங்க. நடிகர் விஜய் தான் இப்போ தமிழ்நாடு அரசியலில் பேசும் பொருளாக இருக்கார். ஆனால் அவர் வந்து எதுவுமே வாயே திறக்காம ரொம்ப மௌனமாக இருக்காருங்க. அதுதான் எங்கிறது புரியல. சட்டசபை தேர்தல் வர இருக்குங்க. விஜய்க்கு வந்து இதுதான் முதல் தேர்தல். அதனால இதை பற்றி கண்டிப்பாக அவர் வந்து ஏதாவது ஒரு முடிவை, நல்ல முடிவை எடுத்தே ஆகணும். அவர் வந்து பாரதிய ஜனதாவோட இணைவாரா, இல்லை ஏடிஎம்கேவோட இணைவாரா, இல்லை தனிச்சே நின்று போட்டியிடுவாராங்கிறதுலாம் ஒன்று அவர் வந்து முடிவு எடுக்காமல் இதை பற்றி முடிவு எடுக்க ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நகர்வு தமிழ்நாடு அரசியலில் வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுங்க. ஆனால் அவர் வந்து எந்த முடிவும் எடுக்காமல் எதையுமே சொல்லாமல் ரொம்ப மௌனமாக இருக்கிறதா மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வியப்பாக இருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து எப்படியாவது விஜயை வந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு இழுத்தரணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப முடிவாக இருக்காருங்க. அதுக்காக அந்த பாரதிய ஜனதா உள்ள மூத்த தலைவர்கள் எல்லாத்துக்குமே வந்து உத்தரவே போட்டாராம். எப்படியாவது விஜயை வந்து நம்ம கூட்டணிக்கு கொண்டு வாங்க, அப்போதான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சைன் பண்ண முடியும், ஒரு வலுவாக இருக்க முடியும், அவர் வந்தால் தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுங்கிற முடிவை வந்து எடுத்துட்டு மூத்த தலைவர்களுக்கெல்லாம் உத்தரவே போட்டாராம். எப்படியாவது நம்ம நடிகர் விஜய் நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவே போட்டிருக்காரா அமித்ஷா. இது வரலையுமேங்க பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வந்து ஒன்றுமே செய்ய முடியல, வளர்ச்சியை அடைய முடியல, பெரிய அளவில் ஒன்றுமே செய்ய முடியல. அதனால எப்படியாவது விஜயை வந்து கூட்டணியில் சேர்த்துட்டா அதை வச்சு நம்ம வந்து எப்படியாவது வளர்ச்சி அடைஞ்சிடலாம், தமிழ்நாட்டில் வந்து கால் ஊண்டிடலான்னு சொல்லி அமித்ஷா வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாருங்க. அதனால அவங்க மூத்த தலைவர்களுக்கெல்லாம் உத்தரவே போட்டார். எப்படியாவது நீங்கள் விஜயை வந்து கூப்பிட்டுருங்க, விஜய் வந்து நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லி அவர் வந்து உத்தரவே போட்டாருங்க. இதில் வந்துங்க அதிமுகவோட தான் ரொம்ப சிக்கலாக இருக்குங்க. எடப்பாடியார் வந்து அந்த முதல்வர் பதவியை வந்து விடுறதுக்கு கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. நம்ம விஜய்க்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்துடலான்னா அந்த துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கிறதுக்கு விஜய் வந்து ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாருங்க, தயங்குறாரு. ஏன்னா நம்ம எடுத்ததுமே துணை முதல்வராக வந்துட்டா அப்புறம் வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுன்னு சொல்லி அவர் நினைக்காரு. உண்மைதாங்க. அதனால இதில் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குங்க. விஜய்க்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப சிக்கலாக தாங்க இருக்கு. இதில் வந்து அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அதை வச்சு தான் அவருடைய அரசியல் பயணமே, தமிழ்நாட்டில் அவருடைய அரசியல் பயணமே இதை வச்சு தான் நிர்ணயிக்க முடியும் போல தெரியுது. அதனால் அவர் வந்து ரொம்ப யோசனை பண்ணுறாரு, ரொம்ப சிக்கலாகவும் இருக்குது, முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய அரசியல் வெற்றியே வந்து இப்போ இவர் எடுக்கிற அந்த முடிவுல தாங்க இருக்குது. உண்மைதாங்க. என்னங்க?